பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்த அரசாணையில் பரிசு தொகை 1000 ரூபாய் குறித்து எந்தவித அறிவிப்பும் வெளியாகாத நிலையில் தமிழர் திருநாளை ஏழைகள் கொண்டாட வேண்டாமா என்று பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ராஜேஷ், இந்த அரசாணை தொடர்பா பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, விவரங்கள். வணக்கம். வழக்கமாக பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்படும். குறிப்பாக அந்த பச்சரிசி, சர்க்கரை, அதே போல கரும்பு, அதனுடன் ரொக்கத் தொகையும் வழங்கப்படும். இந்த ஆண்டு 1000 ரூபாய் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் இது தொடர்பாக அரசாணை ஒன்று வெளியாகி இருந்தது. அந்த அரசாணையிலே 1000 ரூபாய் அறிவிப்பு தொடர்பாக எந்த விதமான குறிப்பும் இடம்பெறவில்லை. இது தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழர் திருநாளாம் இந்த பொங்கல் திருநாளிலே ஏழை மக்கள் பொங்கல் கொண்டாட பரிசு தொகையாக அந்த பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கப்படவில்லை எனவும், எனவே இந்த 1000 ரூபாய் வழங்கப்படாத காரணத்தால் 1000 ரூபாய் ரொக்கத்தொகை வழங்குவது குறித்து எந்த அறிவிப்பும் இல்லாத காரணத்தால் ஏழை மக்களிடையே பெரும் ஏமாற்றம் ஏற்பட்டிருப்பதாக ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். 2022ஆம் ஆண்டை தவிர கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வந்த பொங்கல் ரொக்கத்தொகையை தமிழக அரசு நிறுத்தி இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த கடந்த 2020ஆம் ஆண்டில் பொங்கல் பரிசாக 2500 ரூபாய் வழங்கப்பட்டது என சுட்டிக்காட்டியிருக்கும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள், இந்த திட்டம் என்பது ஏழை மக்களுக்கு, குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. எனவே இந்த 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்தை நிறுத்தக்கூடாது. பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு வழங்கப்படுவது போல கூடவே 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்க வேண்டும். அப்போதுதான் வசதி படைத்தவர்கள், ஏழைகள் என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவரது வீடுகளிலும் பொங்கல் உற்சாகமாக மகிழ்ச்சியாக கொண்டாடப்படும் என்று ராமதாஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மேலும் இந்த கரும்புக்கான அந்த தொகை என்பதையும் உயர்த்தி வழங்க வேண்டும். பொங்கல் திருநாளை ஒட்டி அரசு அறிவித்திருக்கக்கூடிய பொங்கல் பரிசு தொகுப்புடன் குறைந்தபட்சமாக 1000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்குவதோடு மட்டுமில்லாமல் முழு கரும்புக்கு தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய கொள்முதல் விலையான 33 ரூபாய் போதுமானது அல்ல எனவும், அவர்களுடைய உற்பத்தி செலவை கூட ஈடுகட்ட முடியாது எனவும் தெரிவித்திருக்கிறார். எனவே கொள்முதல் விலையை 50 ரூபாயாக உயர்த்தி வழங்க தமிழக அரசு ஆணையிட வேண்டும் எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.